அனைவருக்கும் லோக்பர்மையின் பணிவான வணக்கங்கள். பரமயோகி வீச்சு வலை புது வலை தரோம், பழைய வலையை நம்ம சர்வீஸ் பண்ணி தரோம். நிறைய நண்பர்கள் கேட்டீங்க, சார் எப்படி சார் பழைய வலையை இவ்வளோ அழகாக பண்ணி தரீங்கன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான். என்ன அப்படின்னா, நம்ம ஒரு யோகா ஆசிரியர். நீங்கள் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதை உள்ள ஈடுபாடோட ஒரு பயம் கலந்து ஒரு பக்தி கலந்து நீங்கள் அதை மேக் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை சக்ஸஸ் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் பொறுமை ரொம்ப அவசியம். வாழ்க்கையில் பொறுமை அவசியம். நம்ம ஒரு யோகா ஆசிரியராக இருக்கோம். நிறைய பேருக்கு எப்படி வாழ்க்கையில் பொறுமையாக இருக்கணும் அப்படின்ற வகுப்புலாம் கொடுத்துட்ருக்கோம். நம்ம அந்த பொறுமையை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதை நிதானப்படுத்தி அழகாக நம்ம செய்து நம்ம அதில் சக்ஸஸ் பண்ணலாம். ஸோ அப்படி தான் நம்ம சக்ஸஸ் பண்ணிட்டு வரோம். ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு 6 வருடங்களுக்கு முன்னாடி இந்த வேலை ஐயோ வேலைப்பாடு அதிகமாக இருக்கும், இதை எப்படி செய்து கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன நான் இன்றைக்கி எவ்வளோ வேலையாக இருந்தாலும் கொஞ்சம் நேர காலங்கள் மட்டும் எனக்கு கொடுங்க, நான் மேக் பண்ணி தரேன், என்ன மாடலாக இருந்தாலும் நான் தரேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதை நம்ம சக்ஸஸ் பண்ணிட்டு வரோம். எனக்கு நிறைய நண்பர்கள் ஊக்கப்படுத்துகிறாங்க. சொன்னாங்க, சார் சூப்பராக பண்ணி தரீங்க அப்படின்லாம் சொன்னாங்க. சில நண்பர்கள் மாடலாக வீசி காட்டுங்க, இந்தியாவில் வீசுறது எப்படி, மற்ற நாட்டில் எப்படி வீசுகிறாங்க, அது மாதிரிலாம் பண்ணுங்க அப்படிலாம் சொன்னாங்க. ஸோ அதுமாரி நம்ம நேரம் இருக்கும்போது நம்ம செய்து காட்டுறோம். இந்த வலை ராமூர்த்தி என்பவருக்கு வெள்ளக்குட்டை அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகுது. வெள்ளக்கல் வெள்ளக்குட்டை அப்படின்னு சொல்கிற ஒரு இடம். ரொம்ப மகிழ்ச்சி. வெள்ளக்குளம் அப்படின்ற இடம். என்ன அப்படின்னா, அவர் நூல் வலை தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரி கட்டவரல் போகிற சைஸில் 2ஆம் நம்பர் நூல் போட்டு நான் ஒரு 6 பேட்சில் ஒரு 12.5 அடிக்கிட்ட செய்திருக்கேன். இந்த மாதிரி வலை நம்ம நிறைய கொடுத்துருக்கோம் இந்த நூலில். இது யார் பயன்படுத்தணும் அப்படின்னாக்கா, அந்த வளர்ப்பு கொட்டை வச்சுருக்காங்க, மீன் வளர்க்குறாங்க இல்லையா, அவங்க பயன்படுத்தினா நல்லாயிருக்கும். ஆனால் என்ன ஒன்று, ரொம்ப லைஃப் வரணும் சார் அப்படின்னு சொல்கிறதுனால இதை வாங்குறாங்க. 4.5 கிலோ ஒரு வலை. அப்படிலாம் இல்லை, வலை இதில் முள்ளு மாட்டினா எடுத்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். கையில் தண்ணி அடிச்சுன்னா அணைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி இதில் குறை சொல்ல முடியாது. இது அழகாக நீட்னஸாக இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சி. ஐயாவுக்கும் மதிமத்தனாங்களுடைய அருள் கிடைக்கட்டும். முடிஞ்ச அவங்க ஊரில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுக்கு முயற்சி பண்ணட்டும். ரொம்ப இந்த வலை ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, எனக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நான் எனக்கு இந்த மாடலில் ஒரு வலை போட்டு வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் எனக்கு அந்த டைம் கிடைக்கல. ஸோ இந்த வலை நம்ம நிறைய பேர் கொடுத்துருக்கோம். ஸோ அவங்களுக்கு நிறைய ஃபீட்பேக்லாம் கொடுத்துருக்காங்க. நூலால் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் வாட்டுறதுக்கு சிரமமாக இருக்கணும். ஸோ ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணலாம். அதுக்கான பதில் சொல்கிறேன். வாழ்க யோகம், யோகம் வணக்கம். அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி.